வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. கார்த்திகை திருநாளான 3/12/2025 அன்று தான் இந்த ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 முக்கிய எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல இருக்குன்னு ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானர்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 6 பதவிகளுக்கான எக்ஸாம் டேட்டும் மற்றும் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுற டேட்டும் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் கால் பண்ண போகிறோமோ அப்போ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் மறுபடியும் டிஎன்பிசி வெளியிடுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வேகன்சியாவது இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இது மாணவர்கள் படிப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் முதல்ல இந்த ஆனுவல் பிளானர் டேட்டு, எக்ஸாம் டேட்டும் நோட்டிஃபிகேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவிகள் எப்போ கால்பர் பண்ணுன்றதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பப்ளிஷ் டேட்டு பார்த்தீங்கன்னா 3/12/2025 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா 20/5/2026 சொல்லியிருக்காங்க. 20/5 அதாவது மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/5/2026 நெக்ஸ்ட் இயர் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3/8/2026. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3/8/2026 உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 7 நாள் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமில் டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய இருக்குது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் தருவாங்க. அதனால் 7 நாள் நடைபெறும். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தேர்வு தான் நடைபெறும். 7 டிபார்ட்மெண்ட் வச்சு 7 தேர்வு நடைபெறும். அடுத்து இரண்டாவதாக கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ். இது நமக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/6/2026 ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதற்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்து. இதற்கான எக்ஸாம் செப்டம்பர் மந்த்து 6/9/2026. இது ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு ஒரு நாள் மட்டும்தான் நடைபெறும். 200 கொஸ்டின் உங்களுக்கு ஜிகேவாக இருக்கும். அடுத்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ். இது பார்த்தீங்கன்னா டிப்ளமா அண்டு ஐடி லெவல் எக்ஸாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி லெவல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸு. இது டிப்ளமா அண்ட் ஐடி. இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 7/7/2026 அன்று ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/9/2026. இதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் நடைபெறும். குரூப் 1 எக்ஸாமும் செப்டம்பர் மந்த் தான் நடைபெறும். 2 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் எக்ஸாமும் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைய மாணவர்கள் எழுதக்கூடிய, அதாவது டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்டு எழுதக்கூடிய ஒரு ஹையர் போஸ்ட்டு, குரூப் 1க்கு அடுத்த ஹையர் போஸ்ட்டு குரூப் 2 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2. இது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூன்னு 2 போஸ்டிங் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது ரெண்டுத்துக்குமே. பட் குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே எக்ஸாமாக நடைபெறும். அந்த ஒரு எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான். குரூப் 2 குரூப் 2Aக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடைபெறும்.
அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பும், குரூப் 2A பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்ஜெக்டிவ் டைப்பும் நடைபெறும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு ஒரே எக்ஸாமாக நடைபெறும். ஆனால் ரெண்டுக்குமே மெயின் எக்ஸாம் இருக்கு. அடுத்த ஸ்டெப் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பும், குரூப் 2A அப்ஜெக்டிவ் டைப்பும் மறுபடியும் ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 11/8/2026 அன்று ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25/10/2026. ஸோ நமக்கு இன்னும் நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 325 நாட்களுக்கு இருக்கு. ஸோ 1 இயர் கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். 10 மாதம்னா கூட 13-30 ஆவரேஜாக வச்சிங்கன்னா கூட இதில் ஒரு 20 நாள் வச்சிங்கன்னா கூட 320லேருந்து 320 நாட்கள் இருக்கு. மாணவர்கள் வந்து உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் ஏதாவது ஒரு ஜாப் வந்து வாங்கி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டம் தான், ஒரே எக்ஸாம் தான் நடைபெறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். முதல்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து நான் இன்டர்வியூ, அதுக்கு அடுத்தது டிப்ளமாக்கான கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 5வது போஸ்டிங்க என்ன சொல்லியிருந்தாங்க, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் இன்டர்வியூ போஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் இதுவும் கால்பர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாமும் ஆகஸ்ட் மந்த்து. பட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 14/11/2026 நவம்பர் 2026 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடைபெறும். அடுத்து அதிக மாணவர்கள் எழுதக்கூடிய, நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த படிக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இருக்குமா இல்லாத மாணவர்களுக்கு கேள்விக்குறியா இருந்தது. பட் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 எக்ஸாம், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இருக்குன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. 20 லட்சத்துக்கும் மேற்பட்டு எழுதக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மந்த் 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மந்த் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 20/12/2026. ஸோ இது பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 380 டேஸ் மேலே இருக்கு, 1 இயருக்கு அதிகமாக இருக்கு. 30/12 டிசம்பர் மந்த் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமாக சொல்லியிருக்காங்க. 2026 டிசம்பரில் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்த டிசம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் மந்த் தான் உங்களுக்கு இது எக்ஸாமு. புதியதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போதிலிருந்து அழகாக ரிலாக்ஸாக படிக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. பட் என்ன ஒன்றுனா ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்த மாணவர்களுக்கு இன்னும் ஒரு லாங் டே 1 இயர் இருக்குன்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும். பட்டு இருந்தாலும் நீங்களும் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணீங்க. ஸோ அடுத்து நோட் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில் this planner is tentative so as to enable the candidates to prepare themselves for the examination. இந்த பிளானர் ஒரு டென்டேட்டிவ், தற்காலிகமானதுதான் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக வெளியிட்டு இருக்காங்கன்னா மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு நன்றாக படிக்க இது ஒரு முன்னேற்றமாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மாணவர்கள் வந்து எப்போ எக்ஸாம் இருக்குன்னு தெரியாம அவங்க வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிப்பதற்காக ஒரு முன்கூட்டி வெளியிடப்பட்ட ஒரு டென்டேட்டிவ் பிளான்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அடுத்தது இதில் வேகன்சிலாம் ரிவைஸ்டு டென்டேட்டிவ் ஒன்று வெளியிடுவாங்க. இந்த மெயினாக இந்த டேட்டுக்காக தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி டிஎன்பிசி டிசம்பரில் வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா there may be addition or deletion to examination mentioned in the planner. இந்த பிளானர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேர்வு ரத்து செய்யறதுக்கோ இல்லை புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட், தி வேகன்சிஸ் வில் பி அனௌன்ஸ்டு இன் தி நோட்டிஃபிகேஷன்.
இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தி வேகன்சி வில் பி அனௌன்ஸ்டு இன் தி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்போ வேகன்சி வந்து வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் ஒன்று வெளியிடுவாங்க. அதில் கொஞ்சம் மினிமம் வேகன்சி, அது இப்போது என்ன நிலைமை இருக்கோ அந்த வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணி தான் அந்த பிளானர் வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, தி சிலபஸ் அண்ட் தி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் அவைலபிள் ஆன் தி கமிஷன் வெப்சைட் www.tnbc government in watch also subject to modification till the date of the publication of the notification. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு, எக்ஸாமுடைய ஸ்கீம்ஸு, அதாவது பேட்டர்ன் தான் சொல்கிறாங்க, எல்லாமே வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து சிலபஸில் பேட்டர்ன்லேருந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று, ப்ளீஸ் விசிட் தி கமிஷன் வெப்சைட் ஃபார் அப்டேட் ரிகார்டிங் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த டேட்டை பயன்படுத்தி மாணவர்கள் எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி மாணவர்களின் நலன் கருதி பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸு, அதாவது ஜிகே, ஜென்ரல் தமிழ் மற்றும் மேக்ஸு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கம்மிங் மண்டேலேருந்து. இந்த லைவ் கிளாஸ்க்கான வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ண போகிறோம். குரூப் 2 மற்றும் குரூப் 4, குரூப் 1க்கு மாணவர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷனும் அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃப்ரீ தான், ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதிலே ஜாயின் பண்ணிங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. லைவ் கிளாஸ்க்கான ஷெட்யூல்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல்டு எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன். ரெண்டுத்துலேயும் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.